ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போது நம்மளுடைய சேனல் ஒரு அவார்ட் கேட்டகரியில் நாமினேட் ஆகிருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 10 செகண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் நம்ம உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி பாக்ஸ் இருக்கும், அடுத்து மொபைல் நம்பர் பாக்ஸ் இருக்கும். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியவும் இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ரெட் கலரில் ஓட் ஃபார் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிடக்கூடாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும், செலக்ட் யுவர் ஃபேவரேட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4வது ஆப்ஷன் ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த ஃபேவரேட் எஜுகேஷனல் சேனல் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நாமினேட் ஆகிருக்கக்கூடிய சேனலுடைய லிஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல்வி டியூப் அப்படின்னு இருக்கும். சரியா, அதுக்கு கீழே ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஓட் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஓட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலுக்கு இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஓட் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியமுக்கும் பார்க்க போகிறோம், தமிழ் மீடியமுக்கும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் நடந்தது தான், 2024 நடந்த ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர். இப்போ இந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த ஃபஸ்ட்டு மிட் டெர்ம் டெஸ்ட்டில் அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 100க்கு. நம்மளுடைய சேனலில் போட்டுருக்கக்கூடிய அந்த 11th கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு மிட் டெர்ம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ப்ரூஃபாகவே இந்த கொஷின் பேப்பர் வந்து இருக்குது. சரியா? ஸோ இன்னும் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்க, கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. அந்த டிஸ்ட்ரிக்டில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பரை ஒரு சாம்பிளாக வச்சு நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா எவையேனும் 4 கேட்டிருக்காங்க, 14 வந்து இதில் கம்பல்சரி. இதில் 9வது கொஷின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், 10வது கொஷின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், 11வது கொஷினும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கொஷின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்திருக்குது, இந்த கம்பல்சரி வரல. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 மார்க் மட்டும் நம்ம குறையும், 6 மார்க் எடுத்துடலாம். அடுத்து 3 மார்க் கேள்வியில் பார்த்தீங்கன்னா எவையேனும் 3, 19 வந்து நமக்கு கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15 நம்ம சொன்னது, 16 சொன்னது, 17 சொன்னது, 19 நம்ம சொன்னது தான். கம்பல்சரி கூட நம்ம சொன்ன கொஷின் தான். அப்போ 4 கொஷின் வந்திருக்கு. அப்போ தாராளமாக என்ன பண்ணிடலாம்னா அந்த 3 × 3 9 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 5 மார்க் கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா 20வது கொஷினில் பி கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம சொன்னது. அப்போ இந்த கொஷின் பி கொஷின் அட்டன் பண்ணிடலாம். 21லையும் பி நம்ம சொன்ன கொஷின். அப்போ 2 5 மார்க் கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 2 × 5 10 மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஒரே ஒரு 2 மார்க் தவிர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் வந்து நம்ம 35க்கு 33 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ அவுட் ஆஃப் 100க்கு 96 மார்க் நம்மளால் எடுக்க முடியும் இந்த கொஷின் பேப்பரில், நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருந்தா. அதே சேம் தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் இருக்கும், ஏன்னா அதே டிஸ்ட்ரிக்ட் தானே. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷினில் 3 கொஷின் வந்திருக்குது எக்ஸப்ட் கம்பல்சரி கொஷின். அதே போல் 3 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் வந்திருக்குது இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின். அப்போ இது எல்லாமே எழுதிடலாம். 5 மார்க்லேயும் 2 5 மார்க் கொஷின்ஸுமே வந்திருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர்லையும் நம்ம அவுட் ஆஃப் 100க்கு 96 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் அந்த கொஷின் பேப்பரை அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணாமல் தரோவாக படிச்சுக்கிறங்க. அண்ட் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு ஓட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.